வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹுவின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஓர் உன்னதமான நோக்கத்திலே இந்த தொடர் இரவு பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் நபித்தோழர்கள் திருமறை குர்ஆனை எப்படி நேசித்தார்கள் என்பதை பற்றிய சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் வஹீக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய செய்திகளுக்கு மாற்றமாக எந்த ஒரு அடிப்படையையும் நாங்கள் ஏற்று பின்பற்றக்கூடாது என்ற அடிப்படையிலே நபித்தோழர்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது என்ற செய்தியையும் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். ஆனால் நபித்தோழர்கள் அவர்களை பின்பற்றுமாறு எங்கேயும் கட்டளையிடவில்லை. மாறாக அவர்கள் நபி வழியையும் இறைவனுடைய கட்டளையையும் தான் தெள்ளத் தெளிவாக பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நபித்தோழர்கள் வழிகேட்டில் மூழ்கி இருந்தவர்கள். ஆரம்ப காலத்திலே அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வழிகேடு அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. இறை நிராகரிப்பு இருந்தது, ஷிர்க் இருந்தது, குஃப்ர் இருந்தது, இன்னும் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தது. இந்த எல்லாத்தையுமே நபித்தோழர்கள் தன்னிடமிருந்து அகற்றிக்கொண்டு பிற்காலத்தில் வரக்கூடியவர்களால் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான சமுதாயமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை நேசித்திருப்பதுதான். திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் அவர்கள் நுணுக்கமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த வாழ்வியல் மாற்றம் பிற மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்வியல் மாற்றமாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நபித்தோழர்களை எது மாத்திச்சென்று சொன்னா திருமறை குர்ஆன் தான் மாத்தி இருக்குது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன செய்திகளை அவர்கள் ஏற்று பின்பற்ற போய் தான் அவர்கள் உன்னதமான சமுதாயமாக மாறினார்கள். ஜாஹிலியா காலத்து மக்களாக இருந்தவர்கள் உன்னதமான சமுதாயமாக மாறுவதற்கு அடிப்படையே திருக்குர்ஆனாக இருக்கிறது. அப்ப அவங்க எப்படி மாறினாங்க, எந்த அடிப்படையில் அவங்க திருக்குர்ஆனை முக்கியத்துவப்படுத்தினாங்க என்றதை பார்ப்பதற்கு முன்பதாக நாங்க திருக்குர்ஆனோட எந்த அளவுக்கு இருக்கிறோம், திருக்குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, திருக்குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா, திருக்குர்ஆனுடைய செய்திகளை விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் எங்களிடம் இந்த நிலைமை இல்லை, காண முடியல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றே தெரியாமல் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதை தெரியாமலே நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதை தடுத்திருக்கிறான் என்பதை தெரியாமலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்ப எப்படி குர்ஆனை நாங்க நேசிக்கக்கூடியவர்களாக வாழலாம்? எப்படி எங்களுடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயில். இந்த குர்ஆன் இருக்கிறதே பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிறது. அக்ஸர் அல்லதி ஃபீ யக்தலிஃபூன். மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அந்த செய்திகளை எல்லாம் இந்த குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் சொல்லிட்டு வ இன்னஹு லஹுதன் வ ரஹ்மத்துல் லில் மூமினீன். இது நேர்வழியாக இருக்கிறது, மூமின்களுக்கு அருளாக இருக்கிறது, அருள் கருணை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய நன்மை அல்லாஹ் ரெண்டு விதமா சொல்றான். ஒன்று, மக்களுக்கு அது நேர்வழி காட்டுது,
இரண்டாவது அது அருளாக இருக்குது. அருள் என்று சொன்னா நிறைய பேருக்கு அருள் என்றாலும் சில நேரம் புரிய மாட்டேங்குது. இறைவன் கருணையா பார்க்கிறான், அது அருள். ரஹ்மத் என்றா கருணை. அல்லாஹ் தஆலா கருணை பார்வையோட மனிதர்களை பார்ப்பதனால, மூமின்களை பார்ப்பதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுறான். அதனால தான் குர்ஆனே அல்லாஹ்வுடைய அருளாக திகழுது. குர்ஆன் எங்களுக்கு எப்படி அருளா மாறிச்சுன்னு சொன்னா, நாங்கள் இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல் இல்லாமல் வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் மறுமையிலே தண்டிக்கப்படுவோம். அப்ப நாங்கள் தண்டனை செய்யப்படக்கூடியவர்களாக மாறினால் எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை, எவ்வளோ ஒரு கை சேதம், பெரிய கை சேதம் எங்களுக்கு ஏற்படும். இந்த நிலைமை வராம அல்லாஹ் கருணை புரிந்து அல்லாஹ் வழிகாட்டுறான் குர்ஆன்ல. அதான் அந்த குர்ஆன் நேர் வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் பெருமதியை நாங்கள் விளங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னான்ன்றதை நாங்கள் புரியணும். புரிஞ்சு நாங்கள் மாறி வாழ்ந்தாதான் இந்த குர்ஆனுடைய வாழ்வியல் மாற்றத்தை, குர்ஆன் எதிர்பார்க்கின்ற வாழ்வியல் மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர முடியும். நாங்கள் குர்ஆனை மதிக்கிறோம் என்று சொல்றோம். முஸ்லிம் சமுதாயத்தை கேட்டால் குர்ஆனை நேசிப்பதாக சொல்வார்கள். குர்ஆன் தான் எங்கட வேதம், அதை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கட தலைக்கு மேலேண்டுவான். உண்மையிலே தலைக்கு மேலேன்னு சொல்லி என்ன செய்யறான் தெரியுமா? குர்ஆனை தலைக்கு மேலே இப்படி வைக்கிறான். குர்ஆனை எடுத்து ஓதிட்டு இப்படி தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கொள்றான். அது தலைக்கு மேலேண்டா தலைக்கு மேலே குர்ஆனை வைக்கிறதா? என்னுடைய தாய் என்னுடைய தலைக்கு மேலே அப்படின்னு சொன்னா என்னோட உமாவை தரையில நடக்கூடாம என்னோட தரையில தான் நடக்க வைக்கணுமா? மதிப்பு கொடுக்கணும். மதிப்பெண்டா என்னது? குர்ஆனை சடங்கு பொருளை ஆக்குறது இல்ல மதிப்பு. சமுதாயத்தில் என்ன நடக்குது இன்னைக்கு? ஒரு அத்தியாயத்தை ஓதுறதுக்கு எடுங்க, குர்ஆன்ல எப்படி அத்தியாயத்தை பிரிப்பாங்கடா, குர்ஆனை இப்படி வச்சு இப்படி புரட்டுவாங்க. ஏடா இவங்க செலக்ட் பண்ண கூடாதான். குர்ஆன் ஒரு அத்தியாயத்தை செலக்ட் பண்ண அடுத்த அத்தியாயங்கள் கோவிச்சு கொள்ளும் போல இவங்களோட. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில குர்ஆனை அணுகிறத பார்க்கிறோம். குர்ஆனை உழு இல்லாம தொடாதீங்கன்றான், உழுவோட தான் தொடணும் என்றான். அதை சொல்லி சொல்லியே குர்ஆனை விட்டு மக்களை தூரப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொன்னானா உழு இல்லாம குர்ஆனை தொடாதுன்னு? தொடுறதுக்கு மேட்டரே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு குர்ஆனே இருக்கல, புத்தக வடிவத்தில் இருக்கல. எப்படி குர்ஆன் இருந்துச்சு? ஓசையில அல்லாஹ்வினால் அந்த அருளப்படுகின்ற செய்திகள் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் குர்ஆன் இருந்தது. அப்ப அந்த குர்ஆனை எப்படி பிடிக்கிறது? ஒரு ஹாஃபில் குர்ஆனை மரணம் செஞ்சிருந்தா அவருடைய உள்ளத்தை போயிட்டு பிடிக்கலுமா? முடியாது. அப்ப இந்த குர்ஆனை தொடுறதுன்றத பேசுறதுக்கு இடம் இல்லை. அல்லாஹ் வேதம் என்றான், புத்தகம் என்றான். புத்தக வடிவத்தை வச்சு மதிப்பு கூட அல்லாஹ் சொல்லல. இவன் உழு இல்லாம குர்ஆனை பிடிக்க கூடாதுன்னு குர்ஆனை விட்டு மக்களை தூரமாக்குறான். இந்த மாதிரி நிறைய சடங்குகளை ஏற்படுத்தி குர்ஆனை மதிக்கிறதா ஆக்கி சிலவங்க என்ன பண்ணுவாங்கடா, நல்ல கவர் பண்ணி அழகான முறையில் குர்ஆனை அட்டை கவரெல்லாம் நல்லா போடுவாங்க. போட்டு நல்ல உயரமான இடத்துல குர்ஆனை வைக்கணும்டா. என் உள்ளத்துல நம்பர் 1 குர்ஆன் இருக்கணும். அப்படி வைக்காம வீட்டில் உயரமான இடத்துல வைக்கிறான். வீட்டில் உயரமான இடத்துல ஒரு பொருள் வச்சா என்ன நடக்கும்? அதிகமாக டஸ்ட் விழும். இப்படி ஆக்குறான் குர்ஆனை. இந்த மாதிரி ஒரு சடங்காக ஆக்குமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? குர்ஆனை அருள், உனக்கு நான் கருணை புரிஞ்சிருக்கிறேன், உனக்கு நான் வழிகாட்டி இருக்கிறேன், உன்னுடைய மறுமை வாழ்க்கையை நீ பால்படுத்திக் கொள்ளாது. குர்ஆனுடைய கட்டளைகளை பார், குர்ஆனுடைய ஏவல் விலகல்களை பார், அதில் உள்ளபடி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். அப்போதான் நீ நேர்வழி பெற முடியும், மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்ற செய்தியை ஒரு தியரி அல்லாஹ் சொல்றான். அதை நடைமுறைப்படுத்தணும். அதை யாரு நடைமுறைப்படுத்துறாங்க தெரியுமா? நபி தோழர்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. ஓதுறதுக்குரிய பொருள் தான். அல்லாஹ் சொல்றான், வரத்திலில் குர்ஆனை தர்த்தீலான்றான் அல்லாஹ். இந்த குர்ஆனை தர்த்தீலான முறையில் ஓதுங்க, ஓதும் போது நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா அகூலு அலிஃபுன் லாமும் மீமுன் ஹர்ஃபுன் வலாகின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்றாலே ஒரு எழுத்துன்னு சொல்லல. அலிஃபும் ஒரு எழுத்து, லாமும் ஒரு எழுத்து, மீமும் ஒரு எழுத்து, ஒன்றுக்கு 10 நன்மை. குர்ஆனை ஓதுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின், குர்ஆன்ல இயன்றதை ஓதுங்கன்றாங்க. ஓதணும், திலாவத் செய்ய வேண்டும். அதான் விஷயம். திலாவத்தில் ஒரு விதமான நன்மை இருக்கிறது. திலாவத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நீங்கள் குர்ஆனை பின்பற்றினால், குர்ஆன் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க அதை எடுத்துக்கொள்ளாம நீங்க வச்சீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வராது. வாழ்க்கையில மாற்றம் நடத்துற மாதிரி தான் நபித்தோழர்கள் குர்ஆனை அணுகினார்கள். எப்படி அணுகினார்கள்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாருங்க, குன்னா இதா தஅல்லம்னா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர ஆயாத்தி மினல் குர்ஆன். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து
குர்ஆனிலே 10 வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் லம் நதஅல்லம மினல் அஸ்ரி அல்லதி உன்சிலத் பாதஹா, அதுக்கு பிறகு உள்ள 10 வசனங்களை பத்தி நாங்க பார்க்க மாட்டோம், கடக்க மாட்டோம். எது வரைக்கும்? ஹத்தா நஅலம மா ஃபீஹி, ஏற்கனவே 10 வசனத்தை பார்த்தோமே, அதுல உள்ளது என்னன்றதை நாங்க அறிஞ்சு அதை எங்களோட வாழ்க்கையில அமுல்படுத்தும் வரைக்கும் அடுத்த 10க்கு போக மாட்டேன்றாங்க. குர்ஆன்ல 10 வசனத்தை நாங்க கற்றுக்கொண்டோம் வைங்க, அந்த 10 வசனத்தை அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்து அதை கற்றறிந்து மரணம் செய்து அதை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் அடுத்த 10க்கு போவோம் என்றாங்க. இந்த வாழ்க்கை இருக்குதா? இப்படிதான் குர்ஆனை நாங்க அணுகிறோமா? ஒரு நாளைக்கு வசனங்கள் நீங்க எத்தனை ஓதினாலும் அதுல சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னன்னு தெரியாம, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய கட்டளை நடவடிக்கைகள் என்னன்னு புரியாம நீங்க பாட்டுக்கு திலாவத்தை மாத்திரம் வச்சு கொண்டு இருந்தா உங்களோட வாழ்க்கை மாறாது. ஜாஹிலியா சமுதாயத்தை தலை சிறந்த சமுதாயமாக மாற்றிய இந்த குர்ஆனுக்கு உங்களை மாத்தலாம். நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க அந்த குர்ஆனோட உரிய முறையில் தொடர்பை வைக்கணும். நபி தோழர்கள் வைத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இப்னு மசூத், இதே இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாருங்க எவ்வளவு நாலேஜ் பாருங்க. குர்ஆன்ல சொல்றாரு, வல்லாஹி அல்லதி லா இலாஹ கைருஹு, எவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, மா உன்சிலத் சூரத்தும் மின் கிதாபில்லா, குர்ஆன்ல எந்த ஒரு சூரா அருளப்பட்டாலும் இல்லான ஆலமு ஐன உன்சிலத், அந்த சூரா எங்கே அருளப்பட்டது என்பதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். வலா உன்சிலத் ஆயத்தும் மின் கிதாபில்லா இல்லான ஆலமு ஃபீமா உன்சிலத், குர்ஆன்ல ஒரு ஆயத் அருளப்பட்டால் அது எந்த விஷயத்தில் அருளப்பட்டது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் அறியாமல் இருக்க மாட்டேன் என்றேன். இல்லான ஆலம் என்றாரு. நான் அறியாம இருக்காது, கன்ஃபார்மா அறிஞ்சு வச்சிருப்பேன் அப்படி என்றாங்க. இப்ப நம்ம ஏகத்துவவாதிகள் குர்ஆன் ஹதீஸ் பேசுறாங்களா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் வாயில வந்தபடி தொங்கிக் கொண்டு நிற்கும். ஆதாரம் எப்ப கேட்டாலும் வெளியாகும். ஆதாரம் தண்ணி பீரூட்டி கொண்டு வர்ற மாதிரி வாயிலிருந்து வெளியாகுது. ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டி இதுல என்ன சொல்லப்பட்டுச்சு, ஏன் இது எந்த இடத்துல அருளப்பட்டுச்சு, எதுக்காக வந்துச்சு, ஒரு விளக்கத்தை கேட்டா சொல்லக்கூடிய மனநிலையில் நாங்க இருக்கிறோமா? இல்ல. நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்கள் பழைய நிலைமைக்கு மாறிக்கொண்டு போறோம். ஆரம்பத்தில் இந்த தேடல் இருந்துச்சு, இப்ப அந்த தேடல் இல்ல. குர்ஆனை ஓதி முடிச்சவங்க, முழுசா மொழிபெயர்ப்பை பார்த்து முடிச்சவங்க எத்தனை பேர் என்று கேட்டா சொற்பமானவர்கள் தான் கைகளை உயர்த்துவாங்க. ஆரம்பத்தில் இருந்த தேடல் இப்ப இல்ல. ஏண்டா இப்ப தௌஹீத் ஸ்மார்ட் போனுக்கு வந்துருச்சு. தௌஹீத் ஆரம்பத்தில் உள்ளத்துல இருந்துச்சு, ஹிஃபுல்ல இருந்துச்சு, தௌஹீத நடைமுறையில் இருந்துச்சு. இப்ப போன்ல தான் தௌஹீது, ஃபேஸ்புக்ல தௌஹீது, வாட்ஸ்அப்ல தௌஹீது. கமெண்ட்ஸ் அடிச்சா வாட்ஸ்அப் குழுமங்கள்ல போயிட்டு தௌஹீதுக்காக 2 வார்த்தை பேசினா இவருடைய நினைப்பு ஷஹீதாகிற அளவுக்கு தியாகம் செஞ்சுட்டாரு. அல்லாஹ் கிட்ட உயிர் தியாகி என்று பட்டம் எடுத்துருவாரு நினைப்பு. இதுலயே காலத்தை கடத்துறாங்க. இந்த நாலேஜ் இருக்குதா? இந்த விவரங்கள் தெரியுமா? சூரா பக்ரால முதல் 10 வசனத்துல அல்லாஹ் எதை பத்தி பேசுறான், அடுத்த 10 வசனத்துல எதை பத்தி பேசுறான், அதுக்கு அடுத்த 10 வசனத்துல எதை பத்தி பேசுறான், இந்த கண்டெக்ஸ்ட நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? புரியல. தெரியா? ஏன் அந்த நிலைமை எங்களுக்கு இருக்குது? குர்ஆனோட நாங்க வச்சிருக்கிற தொடர்பு, நபி தோழர்கள் அப்படி இல்லை. எது எங்கே அருளப்பட்டாலும் எனக்கு தெரியாம இருக்காதுன்றாங்க. ஏன்? அவர் எங்களை போன்ற ஒரு மனிதர் தானே. எங்களை போன்று அவருக்கும் மனைவி மக்கள் இருந்தார்களா இல்லையா? அவருக்கும் குடும்ப வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா? அவருக்கும் பொருளாதார தேவை இருந்துச்சா இல்லையா? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலையில் இருந்தார்களே, நாங்க ஏன் இல்லை? அவங்களோட வாழ்க்கையை பாருங்க. அதனால தான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டார். சாதாரணமா பொருத்தம் வரல, இந்த நிலை எங்களுக்கும் வரும். ரலியல்லாஹு அன்ஹு வரலுவன் தாலிக லிமன் ஹஸிய ரப்பா, யார் இறைவனை உண்மையாக அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த பொருத்தத்தை பெறக்கூடிய நிலையில குர்ஆனோட ஒரு தொடர்புல நம் சமுதாயம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு 10 வயசு தான், ஆனா வெறும் 10 வயசுல நான் முக்கியமான வசனங்களை அறிந்தவராக நான் இருந்தேன், மனநமிட்டவராக இருந்தேன் சொல்கிறார். துவஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன இப்னு அஸ்ர் சினீன், நான் 10 வயதுடையவனாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள்.
வகது கரவுத்துல் முஹ்கம, அந்த நேரத்தில் நான் முஹ்கமான வசனங்களை ஓதக்கூடியவனாக இருந்தேன். ஏடு பார்த்து ஓதுறதா இஃபுல் முஹ்கம் என்று சொன்னா 49வது ஹுஜ்ராத் என்ற அத்தியாயம் இது. அந்த 49வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும், குர்ஆன் முடிகிற வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் தான் முஹ்கமான வசனங்கள், முஹ்கமான அத்தியாயங்கள். 10 வயசுல நொலேஜபிளா, வெறுமனே கிளிப்புள்ள மனப்பாடமாக்குற மாதிரி மனப்பாடமாக்குறது இல்லை. அவங்களுக்கு மொழிபெயர்ப்பு தேவையும் இல்லை. சஹாபாக்களுக்கு அரபை புரிஞ்சு கொள்ளும் போதே என்ன செய்வாங்க, குர்ஆன் விளக்கம் உள்ளத்துக்கு வந்துடும். அப்ப இந்த ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. 10 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் நபித்தோழராக இருக்கிறார், ஆனால் குர்ஆனில் தெளிவுள்ளவராக இருந்தார். எவ்வளவு வெட்கப்படணும் நாங்க, எங்களுடைய நிலைமைகளை பார்த்து நாங்க கவலைப்படணுமா இல்லையா? இந்த நிலையை நாங்க சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாங்க ஏகத்துவவாதிகள் என்று சொல்றதுல அர்த்தம் இருக்கும். இது மாத்திரமல்ல, நபித்தோழர்கள் ஒரு குர்ஆன் வசனம் இப்பதான் ஒன்று தெரிய வருதுன்னு வைங்க, உடனே அதுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு சட்டத்தை சொல்லி கொடுத்தா, ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சா உடனே அதுக்கு அங்கீகாரம். அதுலெல்லாம் குறுக்கு கேள்வி கிடையாது. அப்ப தௌஹீத் ஜமாத் கேள்வி கேட்குறீங்களே ஏன்னு கேட்பீங்க. நாங்க ஆதாரத்தை உறுதிப்படுத்த கேள்வி கேட்போமே தவிர, ஆதாரம் உறுதிப்படுத்தப்பட்டால் அப்ப கேள்வி கேட்போமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட கேட்ட கேள்விகள் ஒரு கேள்வியை சொல்றவங்க பாருங்க, எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, செல்வங்கள்ல நீங்க ஜகாத்தை எடுங்க ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான். இப்போ நாங்க என்ன சொல்றோம், உங்களோட சொத்துக்களுக்கு ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்றோம். எல்லா சொத்துக்கும் தான், பாவிப்பதற்கு பாவிக்காததுக்கு, அது வீடு வாசல் தங்கம் ரொக்கமா இருக்கக்கூடிய காசு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாம் தான், கேஷ் இன் ஹேண்ட் எல்லாம் தான். எல்லாத்துக்கும் வெள்ளி ஆபரணங்கள் வாகனங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஜகாத்து. இது சொல்லும் போது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர் எழுப்பி கேட்டாரு, என் கிட்னி என்னுடைய சொத்தாக கருதுகிறேன், அதுக்கு 2.5% ஜகாத் கொடுக்கணுமான்னு கேட்டார். கிட்னியை அவர்கிட்ட சொத்தான், அவரோட ஹார்ட் அவர்கிட்ட சொத்தான், இதுக்கு 2.5% ஜகாத் கொடுக்கணுமா? என்ன சொன்னா, ஆமா கொடுக்கணும். நீங்க சொத்தா கருதுவதாக இருந்தால் உங்களோட கிட்னியை கலட்டி எடுத்து 2.5% வெட்டி வீசுங்க அப்படின்னு. இது பாருங்க, ஆதாரம் தெளிவா வந்த பிறகும் குண்டக மண்டக கேட்கறது, கேட்டு வந்ததை நடைமுறைப்படுத்தாம ஓடி ஒளியறதுக்கு வழி இருக்குதான்னு பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம ஆக்கள். இன்னொருத்தான் கேட்டான், வீட்டில் அல்பனத்தி இருக்குது, அது கொடுக்கணுமா? குண்டூசி அல்பனத்தி இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா? நான் சொன்னா, அது உங்களோட சொத்தாக நீங்கள் கருதினால் கண்டிப்பா கொடுக்குதா வேணும். அதையும் நீ சொத்தா பாப்பியா, அவனை கொடுத்து போ, வேற என்ன சொல்ல? அப்ப இப்படி இருக்கிறாங்க சஹாபாக்கள். அப்படி இல்லை, ஒரு கட்டளை வந்துச்சா சமயனா வாத்தான், செவியுற்றம் கட்டுப்பட்டோம். அதுல குதர்க்கம் கிடையாது, விதண்டாவாதம் கிடையாது. பேசுவாங்க. சுபவு தொழாத தௌஹீத்வாதி கிட்ட ஏன் சுபவு தொழுறன்னு கேட்டா என்ன சொல்லுவான், அதான் தூக்கத்துக்கு மறதிக்கும் சலுகை இருக்குதுவான். அதுக்காக நீ 365 தூங்கி கொண்டிருந்தா அதுக்கு சலுகையா? அது நிரந்தரமானதா? அதான் குர்ஆனுடைய கட்டளையா? இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, மூமின்களுக்கு நேரம் குறி விதிக்கப்பட்ட கடமை என்றான் அல்லாஹ் தொழுகை. நீ அதை பார்க்க மாட்டியா? ரசூலுல்லாஹ் சலுகையாக்கா கொடுத்தாங்க. மனுஷன் என்ற வகையில மனுஷன் சக்திக்கு மீறி நடக்குதா? அப்பெல்லாம் குத்தம் முடிக்க மாட்டான்டாங்க. இப்படி குதர்க்கம் பேசி குர்ஆனை விட்டும் நபி வழியை விட்டும் தூரமாக பார்க்கிறார்கள். ஆனா நபி தோழர்கள் அப்படி இல்லை. கட்டளை ஏண்டா கட்டளை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதங்கள் என்ன செய்தார்கள்? 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. கிப்லாவா எது இருந்துச்சு? பைத்துல் முகத்தஸ் தான். குர்ஆன்ல கட்டளை ஒன்று வருது, கிப்லாவை மாத்துறோம். ஏன் இந்த கட்டளை வருதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுறத, நபிகள் நாயகம் விரும்பல. ஏனென்றால் யூதர்களும் அதைத்தான் தங்களுடைய கிப்லாவாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். யூதர்களும் அதைத்தான் கிப்லாவா பார்க்கிறாங்க. 16 மாசமா தொழுதுனால அவருக்கு அது திருப்தியா இருக்கல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, நபிகள் நாயகம் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்ப 16 மாசமா ரசூல்லா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாலும் யூதர்களுடைய கிப்லாவாக அது இருந்ததுனால நாங்க அதை நோக்கி தொழணும், நாங்க கொஞ்சம் கிப்லாவை மாத்தி கொள்வோம் என்று விரும்புறாங்க. வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலாக்கு புரியுது, நபிகள் நாயகம் இது விரும்பல. அல்லாஹ் நபிகள் நாயகம் விரும்பக்கூடிய கிப்லாக்கு மாத்துறான். எப்படி மாத்துறான்? கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியை உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபலன் உவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய கிப்லாவிற்காக கிப்லாவை நோக்கி நாங்கள் உங்களை திருப்புகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்,
எனவே நீங்க உங்களோட முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இறக்கினோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காபத்துல்லா வந்து கிப்லாவா மாறுது. இப்போ இந்த செய்தியை நபி தோழர்களுக்கு ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க வந்து நபி தோழர்கள் ஒரு இடத்துல அசர் தொழுகையை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அசர் தொழுகை. இப்போ இவங்க ருக்கூல இருக்கிறாங்க. ருக்கூல இருக்கும்போது ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்றாரு, கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. உடனே நீங்க என்ன செய்யுங்க, கிப்லா வந்து காபத்துல்லாவை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்க, காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்க என்று அந்த அறிவிப்பு வந்து ஒரு அறிவிப்பாளர் செய்கிறார். உடனே அசர் தொழுந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் தன்னுடைய தொழுகையிலேயே அப்படியே காபத்துல்லாவை நோக்கி திரும்புறாங்க. எப்படி அவங்க நிலைமைன்னு பாருங்க. ஆரம்பத்தில் ஷாம் நாட்டை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஷாம் நாட்டை நோக்கி தொழுதாதான் யூதர்களுடைய பைத்துல் முகத்தஸ் கிப்லாவை அமையும். அந்த கிப்லாவை அப்படியே என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுல் ஹரத்தை நோக்கி திருப்பி கொள்றாங்க. தொழுகையிலேயே கேள்விகள் எல்லாம் கேட்கல, விதண்டாவாதம் புரியல, அதையே மாறி சென்று குதர்க்கம் பண்ணல. அல்லாஹ்வுடைய கட்டளையா, நோ கேள்வி, அதே இடத்துல மாற்றம் செய்வோம், அல்லாஹ் சொன்னா செய்வோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உறுதியாக கொள்கையில் நபி தோழர்கள் இருந்தார்கள். இறைவனுடைய கட்டளை என்றால் அசைக்க முடியாத அளவுக்கு கொள்கை உறுதி இருந்தது நபி தோழர்களிடம். இவங்க நாங்கள் எங்கள்கிட்ட சொன்னா இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்றி நின்று வைப்போமே. இப்போ இந்த கர்கத் மரம் அது வந்து யூதர்களை காட்டி கொடுக்காது, யூதர்களை பாதுகாக்குது, மறுமையில் யூதர்கள் கியாமத் நாள் இருக்கும்போது யூதர்களுக்கு சார்பாக இருக்கும் என்று சொல்லும்போது அந்த செய்தி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி அல்லாஹ்க்கு அடிபணிய வேண்டிய கர்கத் மரம் எப்படி வந்து யூதர்களுக்கு வந்து சார்பாக இருக்கும்? அல்லாஹ் மனத்தை பேச வைக்கிறான், கல்ல பேச வைக்கிறான், கர்கத் மரம் மட்டும் பேசாம இருக்குது. முஸ்லிம்களுக்கு சார்பாக மரம் பேசும்போது, கல்லு பேசும்போது, கர்கத் என்ற மரம் மட்டும் எப்படி முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசாமல் யூதர்களை பாதுகாக்கும்? அது யூதருடைய மரம் என்று ஹதீஸ்ல எப்படி வரலாம்? அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கர்கத் மரம் கட்டுப்படவில்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கர்கத் மரம் கட்டுப்படவில்லை என்றால் மறுமையில் கர்கத் மரம் தண்டிக்கப்படுமா? இந்த கேள்விகள் முன்வைத்து இந்த செய்தியை பார்க்கணும், இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, இதுல ஒரு சிக்கல் இருக்குது என்று அறிவிச்சோன்னே நம்ம ஆக்கள் என்ன செய்வாங்க? இதையும் போட்டுட்டீங்களா, இதையும் போட்டு தள்ளிட்டீங்களா, என்னடா பண்றீங்க, ஓண்டா ரிஜெக்ட் பண்றீங்க, விஷயம் என்ன, அதை புரிவீங்களா, அதை விளங்குவீங்களா? அல்லாஹ்வுடைய வஹியை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த கொள்கையை பாதுகாக்கணும். கேள்வி கேட்காமலேயே வஹிக்கு கட்டுப்படணும். அப்ப எங்கட ஜமாத்துல வந்து கேள்வி கேட்காம நாங்க சொல்றதை கண்மூடித்தனமா பின்பற்றுங்கன்னு சொல்ல வரல, விளக்கத்தோட சொல்றோமே. அப்ப அதுக்கு மாற்று கருத்தை சொல்லி நீ நிரூபிக்கணுமே தவிர, அது இல்லாம எடுத்தெடுப்புலையே எல்லாத்தையும் மறுத்து போறாங்க, அதையும் இல்லைன்ட்டாங்க, இதையும் இல்லைன்ட்டாங்க. இப்படித்தான் சொன்ன ஆரம்பத்தில். சலவாத் வந்து பாங்குக்கு முன்னாடி இல்லைன்னு நபிகள் நாயகம் மீது சலவாத் சொல்வதே இவர்கள் வேணாம் என்கிறார்கள். சலவாத்தும் இல்லை. இப்ப கத்தம் பாத்தியா வேணான்னு சொன்னே, இப்ப கத்தம் பாத்தியா இல்ல, சாப்பாடும் இல்லை. வலிமா விருந்துக்கு மட்டும் போ, பெண் வீட்டு விருந்துக்கு போவாதேண்டா, அதையும் இல்லாமக்குறாங்க. கல்யாண சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு தாபல்லாம வேண்ட ஒரு துவா இருக்குது, அது பலவீனம் என்று சொன்னோடனே அந்த துவாவையும் இல்லாமக்கிட்டாங்க. என்னடா எல்லாத்தையும் இல்லாமக்குறீங்க? இந்த மாதிரி நிலையில் நபித்தோழர்கள் இருக்கல, உடனே கட்டுப்படுறாங்க. அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அறிவிக்கக்கூடிய நம்பகமானவர் யாரு? அந்த அறிவிப்பை சொல்பவர் சொல்கிறார். எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, கது உன்சில அலைஹில் லைலத்த குர்ஆனுன், நபிகள் நாயகத்துக்கு இரவிலே குர்ஆன் வசனம் ஒன்று அருளப்பட்டது. வகது உமிர ஐ யஸ்தக்பிலல் காபத, அதிலே காபாவை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஃபஸ்தக்பிலுஹா, எனவே அதை நோக்கி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னோன்னே, வகானத் வுஜூஹும் இல ஷாமி அஸ்ததாரு இலல் காபதி, அவங்க வந்து ஷாம்ல இருந்தாங்க, முகத்தை திருப்பி கொண்டு உடனே காபாவை நோக்கி திரும்பினாங்கன்னு ஹதீஸ்ல வருது. சொல்றவர் வந்து அறிவிப்பாளர் ரசூலா கிட்ட இருந்து வந்து சொல்றாரா? அறிவிப்பாளர் அந்த காலத்தில் சஹாபாக்கள்ல ஒருத்தர் அறிவிக்கும் போது நம்பகமானவர் தானே, உடனே செய்தியை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அந்த செய்தி ரசூலா கிட்ட இருந்து வந்த செய்தி என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த நம்பிக்கை சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை இருக்கும் காரணத்தினால்
உடனே அதை ஏற்றுக்கொண்டு தொழுகையிலே மாற்றம் செய்தார்களே, இதுதான் ஈமான். இதுதான் நபித்தோழர்கள் இறை வசனங்களுக்கு கட்டுப்பட்ட விதம். அடுத்ததா பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். என்ன வசனம்? அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவெளி. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் அத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா. ஹஜ் உம்ரா செய்றவங்க அந்த ரெண்டுக்கு மத்தியில சுற்றுவது குற்றமில்லை அப்படின்னு ஒரு வசனம் வருது. இந்த வசனம் வந்து இறங்கி பிற்காலத்தில் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, இந்த வசனத்தில் சஃபா மர்வால வந்து சுத்துவது குற்றமில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, அப்ப ஹஜ் செய்கிறவங்க உம்ரா செய்கிறவங்க சயி செய்யாமல் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடாமல் விட்டு விடலாமா? விட்டுட்டு அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் வந்து அப்படி சொல்லல. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? குற்றம் பிடிக்க மாட்டேன்டா. அல்லாஹ் வந்து நீங்க சுத்தாமல் இருப்பது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லல. நீங்க சஃபா மர்வாக்கு மத்தியிலே சுற்றாமல் இருப்பது குற்றம் இல்லைன்னு சொன்னா தான் நீ வந்து ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு சயி செய்யாமல் இருப்பது சரியென்று நீ சொல்லலாம். அல்லாஹ் சுற்றுவது குற்றம் இல்லை என்கிறான். அதாவது என்ன காரணத்துக்காக அல்லாஹ் சொன்னான்டா, அவங்க சொல்றாங்க, வலாக்கின்னஹா உன்சிலத் ஃபில் அன்சார். அன்சாரி தோழர்களுடைய விஷயத்திலே இந்த வசனம் அருளப்பட்டது. கானு கபுல ஐ யுஸ்லிமு, அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி யுஹில்லூன லி மனாத்த தாகியத்தி அல்லத்தி கானு யஅபுதுனஹா இந்தல் முஷல்லலி. முஷல்லல் என்று சொல்லக்கூடிய ஒரு மணல் குன்றுக்கு மேலே மனாத் என்ற சிலையை வைத்துக்கொண்டு அந்த மதீனத்து அன்சாரிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த சிலையை வணங்குற அந்த காரியத்தில் ஒன்றாகத்தான் சயி செய்தார்கள். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடினார்கள். மனாத்து சிலையை வணங்கி கௌரவப்படுத்துற ஒரு சடங்குல ஒன்றாகத்தான் சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஓடுவதை அன்சாரிகள் ஆரம்பத்திலே ஜாஹிலியாவில் இருந்த நேரத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மீண்டும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுறது அது வந்து அருவருக்கத்தக்க செயலாக, ஏன் மனாத் என்ற சிலைக்காகத்தானே ஓடினோம், திருப்பி அல்லாஹ்க்காக நாங்கள் ஓடணும் என்று வந்தாலும் அந்த சிலைக்கு ஓடின மாதிரி மனசு வந்துடக்கூடாது என்று சொல்லி வெறுத்தாங்க. ஏன் நாங்கள் திருப்பியும் ஓடணுமா, அது பாவமாகுமா அப்படி என்று சொல்லி வெறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா நதஹர்ரஜு அன் நதூஃப பைன ஸஃபா வல் மர்வா. நாங்கள் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடுவதை வெறுக்கின்றோம், என்ன செய்யன்னு கேட்குறாங்க. அப்போதான் அல்லாஹ் குர்ஆன் வசனம் திறக்கிறான், நீங்க ஜாஹிலியா காலத்தில் மனாத் என்ற சிலைக்காக சஃபா மர்வால ஓடினாலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அது அவன் வந்து அவனுக்கு பயன்படுத்தி கொண்டான். இப்போ அரச மரம் இருக்குதே, அரச மரத்தை கண்டா முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான கோபம் இது. ஏன்? அது யாருடைய மரம் என்று இவங்க நினைக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய மரம், அவன் தன்னுடைய மரமாக ஆக்கி கொண்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்ய? அல்லாஹ் வந்து இஸ்லாத்தில் இன்னும் வஹி தர்றதா வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இப்பயும் வஹி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அரச மரத்தில் வந்து நீங்கள் ஒரு நேர்ச்சியை செய்யுங்கண்டா, என்ன அவங்ககிட்ட அரச மரத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் நேர்ச்சி செய்கிறதா? எங்க மனசு ஒரு மாதிரி சொல்லுமா? இதே மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. நாங்கள் ஏன் திருப்பி இங்கே போகணும், இது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வெறுக்கிறோம் என்றாங்க. அல்லாஹ் சொன்னா, இல்லை அவன் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவன் வழிகேடுக்கு பயன்படுத்துகிறான், அதுக்காக வந்து சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லைண்டாகுமா? அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே நீங்கள் தாராளமாக சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடுங்கள், அது குற்றமில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சஹாபாக்கள் குர்ஆனை எவ்வளவு நுணுக்கமாக பார்க்குறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இடும்போது அதை எவ்வளவு சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது, ஓடுங்கன்றான், மீண்டும் இல்லைல்ல நாங்கள் வெறுக்கத்தான் செய்யணும், எங்களை மனசு ஒத்துக்கொள்ளல, விதண்டாவாதம் செய்தார்களா? அல்லாஹ் சொல்லிட்டானா அது பிரச்சனை இல்லை, என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்றானா? நாங்கள் மனாத்துக்கு செஞ்சிருந்தாலும் இனி அல்லாஹ்க்கு தான் அது என்று மனசு அப்படியே மாற்றிக் கொள்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி உள்ளத்தை அப்படி திருப்பி கொள்றாங்க பாருங்க. இவர்கள் தான் நபித்தோழர்கள். இந்த ஒரு நிலையை நபித்தோழர்களுடைய விஷயத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது, என்ன சொல்லி? மந்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகான கடனை நிறைவேற்றுகிறார்களோ ஃபயுலாயிஃபஹு லஹு அலஹஃபன் கஸீரா, அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக பெருக்கி தருகிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இறக்குறான். 2வது அத்தியாயத்தில் 245வது வசனம். இந்த வசனம் இறங்கின உடனே
அல்லாஹ்க்கு வந்து அழகிய கடன் கொடுக்கணும்னு வருது. அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கறதா இருந்தா அல்லாஹ்க்கு கிரெடிட் கொடுக்கலுமா? கொடுக்கலாது. அல்லாஹ்க்கு கடன் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்காக நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதை வந்து இந்த நபி தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட உறுதிப்படுத்துறாங்க. என்ன கேட்கிறாரு? அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ யுரீது மின்னல் கர்ல, அல்லாஹ் வந்து எங்க கிட்ட கடனை எதிர்பார்க்கிறானா? நாங்க கடன் கொடுக்கணும்னு கேட்கிறானே, அப்ப நாங்க காசு ஏதாவது அல்லாஹ்க்கு கொடுக்கணுமா? அல்லாஹ்க்கு ஒரு தொகையை நாங்க கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால நாம், ஆமா, நீங்க அல்லாஹ்வின் பாதையில செலவழிக்கணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபித்தோழர் சொல்றாரு, அரிணி அதக்க, நபிகள் நாயகமே, உங்களுடைய கரத்தை எனக்கு காட்டுங்கள். இன்னி கது அக்ரல் தூ ரப்பி ஹாய்தி, நான் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய இறைவனுக்காக நான் கடனாக தருகிறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் வந்து கடன் கொடுங்கன்ட்டான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இவர் உடனே உறுதிப்படுத்துறார். முதல்ல அல்லாஹ் வந்து எங்க கிட்ட எதிர்பார்க்கிறானா? ஆமா எதிர்பார்க்கிறான். சொன்ன உடனே என்னுடைய ஒரு தோட்டம் இருக்குது, அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கடனாக தருகிறேன் சொல்றாரு. வஃபி ஹாயிதி சித்தமியத்தின் நஹ்லா, என்னுடைய தோட்டத்திலே 600 பேரித்த மரங்கள் இருக்கிறது. பாலைவனத்தில் 600 பேரித்த மரங்கள். ஒரு மாங்காய் மரத்தை வச்சுக்கிற தோட்டத்தை தரமாட்டேன்றான், ஒரு தேங்காய் மரத்தை வச்சுக்கிற தோட்டத்தை தரமாட்டேன்றான். 600 பேரித்த மரங்கள்டா. அந்த காலத்தில் பாலைவனத்தில், இப்ப டெவலப்பான காலத்தில் இல்லை, இப்ப கூட வந்து ஆர்டிபிஷியலா கொண்டு போயிட்டு மரங்களை நட்டுறான். மிடில் ஈஸ்ட்ல பாலைவனத்தில் பாலடைஞ்ச இடத்துல எந்த ஒரு செழிப்பும் இல்லாத பூமியில மரத்தை நட்டுறான் ஆர்டிபிஷியலா. மண்ணை இறக்குமதி செஞ்சு அவன் மண்ணை கொண்டு வந்து அங்கே தூவி அதுல வந்து பயிர்களை விதைச்சு மரங்களை வந்து ஆர்டிபிஷியலா வளர்த்து எடுக்கிறான். இந்த காலத்தில் அது, அந்த காலத்தில் 600 பேரித்த மரங்கள்டா சாதாரண ஒரு தோட்டமா? அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை கொடுக்குறாங்க. சொல்லிட்டு அவர் வந்து உடனே வாரார், வந்து தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. இப்போ மனைவி எங்கே இருப்பாங்க? அவருடைய தோட்டத்தில் தான் அவருடைய வீடும் இருக்கும். மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. மனைவிக்கு சொல்கிறாங்க, உஹ்ருஜி, வீட்டிலேருந்து வெளியாகு, ஃபக்கது அக்ரல் துஹு ரப்பி, நான் என்னுடைய இறைவனுக்காக வேண்டி இதை கடனாக கொடுத்துட்டேன், நீ தோட்டத்திலிருந்து வெளியேறு அப்படின்றாங்க. இப்போ எங்கட வீட்டில் ஒரு சொத்து இருக்கும், ஒரு 5 பவுன் நகை என்னுடைய சொந்தத்தில் வச்சிருக்கிறேன்னு வைங்க. யாராவது உங்களோட சொந்தத்தில் வச்சுக்கிறீங்க. இவன் ஜமாத்தில் வந்து பணிகளுக்காக வேண்டி, மக்களே உங்களுடைய வளமையான தான தர்மங்களை இந்த ஜமாத்துடைய பணிகளுக்காக வழங்கி விடுங்கள் என்று நாங்களும் வளமையாக சொல்கிறத நீங்களும் வளமையாக கேட்பீங்க. இதை உயிரோட்டமான முறையில் இந்த கட்டளையை வந்து நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கிறோமா? குர்ஆன் வசனத்தை சொல்லி தான் கேட்போம், ஹதீஸை சொல்லி தான் கேட்போம், அல்லாஹ்வுக்காக தான் கேட்போம், எங்களுக்காக கேட்கல. இப்படி சொன்னாலும் ஒருத்தங்க மனசுக்கு ஆசை வரும். சரி, இவ்வளவு சொல்றாங்களே, மறுமைக்காக வேண்டி அந்த 5 பவுன் நகையை வந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன்ட்டு மனசுல நியத்தை வச்சு, ஆலிம்சா இன்ஷா அல்லாஹ் நான் வீட்டில் இருக்குது கொண்டு வந்து தாரேன்ட்டு அவர் போயிடுவார். போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட, என்னம்மா அந்த 5 பவுன் நகை ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் கொண்டு வரீங்களா? என்ன விஷயம், அதுலேயும் கை வைக்க வாரீங்களா? போன மாதம் தானே 10 பவுன் நகையை பிஸ்னஸுக்கு கேட்டீங்க, இந்த முறை திருப்பி நான் 5 பவுனுக்கு கையை வைக்கிறீங்க? இல்லை, இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறதா? யாருக்கிட்ட கேட்டு தர்மம் செஞ்சீங்க? எப்படி நீங்க செய்யலாம்? கூறுகட்டதனமா? யாரும் செஞ்சு கொள்ளட்டும், அவங்க கொடுக்கட்டும், இவங்க கொடுக்கட்டும், நாங்க கொடுக்கணுமா? 10,000 கேள்வி கேட்டு எங்களை வந்து அந்த நியத்தை நிறைவேற்ற கொடுக்கக்கூடியவங்களா எங்களோட மனைவிமார்கள் இருப்பார்களா? இல்லை. எல்லாத்திலையும் குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்குது? தர்மம் செய்வதை தடுக்கக்கூடியதா இருக்குது. இந்த நபித்தோழர் பாருங்க, தன்னுடைய இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை, இவ்வளவு செழிப்பான ஒரு தோட்டத்தை, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருப்பாருன்னு பாருங்க. அந்த பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தோட்டம் இருந்து அவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்திருப்பாரு. முழு தோட்டத்தை அர்ப்பணிக்கிறார். தனக்கு என்ற ஒரு இடத்தை வச்சு கொண்டாரா இல்லையாண்டு கூட ஹதீஸ்ல வரல. தன்னுடைய தோட்டத்தில் இருந்த மனைவியை வெளியேற்றுறாங்கண்டா அதுக்கு அடுத்தது அவர் எங்க போயிட்டு தங்கினாரு தெரியல. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, 600 பேரித்தம்பழங்கள் உள்ள பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் வக்ஃப் செய்யப்படுகிறது அல்லாஹ்வின் பாதைக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்காக அது வக்ஃப் செய்யப்படுகிறது. இந்த மனோநிலை எங்ககிட்ட இருக்குதா? நாங்கள் இப்படி தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? மனைவி கிட்ட கேட்டு தான் செஞ்சாரா? சரி, வீட்டுக்கு போனாரு, மனைவி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? அப்படியா, அல்லாஹ்வுக்கு கொடுத்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ்னு அவங்க வெளியேறாங்க.
எப்படிப்பட்ட உள்ளங்கள் இவங்க அல்லாஹ் பொருந்து கொண்டான் என்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு? அல்லாஹ் பொருந்து கொள்ள தாங்க வேணும். அல்லாஹ் தாலா இவங்களுடைய இந்த இஹ்லாஸை பார்த்து, இந்த தியாகத்தை பார்த்து இப்படி கட்டுப்படுறாங்களே, என்னுடைய வசனங்களுக்கு இவ்வளவு உயிரோட்டமான ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கிறாங்களே, இவர்கள் தான் சமுதாயம், அதான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொன்னான். இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு செயல் வடிவம் உயிரோட்டமாக கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி, ஒரு சபையில் நபித்தோழர்கள் மது அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. மது ஃபலீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் பேரித்த மரத்தில் பேரித்தம் பழத்தால் செய்யக்கூடிய ஒரு கல் இது ரா இந்த தேங்காய் அந்த அந்தந்த மரங்களால் செய்கிறது அந்த கல் வேற, இது பேரித்த மரத்தால் செய்கிற ஒரு கல் ஃபலீஹ் என்று சொல்லக்கூடியது. இதை தான் சஹாபாக்கள் அந்த காலத்தில் அவங்க அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லப்படுது. ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு, யால்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவும் சூதுவும் குறிப்பார்ப்பதும் பலிபீடங்களும் ஷைத்தானுடைய கெட்ட செயல்களாக இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், மதுவிலையும் சூதாட்டத்திலையும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்துவதை ஷைத்தான் விரும்புகிறான். வயசுத்துக்கும் அந்த திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுப்பதற்கு விரும்புகிறான். வானிஸ் ஸலாத், தொழுகை விட்டு உங்களை தடுப்பதற்கு விரும்புகிறான். ஃபஅல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலக மாட்டீர்களா என்ற ஒரு கட்டளை நபிகள் நாயகத்துக்கு அருளப்படுது. இந்த செய்தியை மது அருந்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்கள் மத்தியில் ஒருத்தர் சொல்றாரு, மது யாரு பரிமாறி கொண்டிருந்தாண்டா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் பரிமாறி கொண்டிருந்தாங்க. யாரெல்லாம் குடிச்சு கொண்டிருந்தாங்கன்னு பாருங்க. யாருக்கு பரிமாறினாருண்டா, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அபு துஜானா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், முஆத் இப்னு ஜபல், அவர்கிட்ட பேரை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரு, சுஹைல் இப்னு பைலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், உபை இப்னு கஅப். இந்த 4 நபித்தோழர்களுக்கு யார் மது பரிமாறி கொண்டிருந்தா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இந்த மதுபானத்தை அருந்தி எல்லாரும் தலையை தொங்க போட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மப்புல இருந்திக்கிறாங்க. குடிச்சு போதையில ஓவரா தலைக்கு போதை ஏறி மப்புல இருந்து இருக்கிறாங்க நிறைய பேர். யாரு? நபித்தோழர்கள். ஆரம்பத்தில் தொழுகையில தான் என்ன செய்யப்பட்டுச்சு? தடுக்கப்படுது. முழுசா அல்லாஹ் தடுத்தானா? தடுக்கல. அப்ப இந்த வசனத்தில் என்ன வருது? ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதை விட்டு விலக மாட்டீர்களா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது கம்ப்ளீட்டாக தடை செய்யப்படக்கூடியதாக இந்த வசனம் அருளப்படுது. இப்ப இவங்க எல்லாம் போதையில் இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் இந்த வைபவம் நடக்குது. கெதரிங் எங்க ஆகிக்கிறாங்க? பாட்டி, பெதரு பாட்டி எங்க போட்டிக்கிறாங்கன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில். அவருடைய ஒரு மருமகனாக வருது, மகன் இல்லை, சொந்த மகன் இல்லை, அவருடைய மனைவியுடைய முன்னாள் புருஷனுடைய மகன் தான் அனஸ். அவர் இவருக்கு சப்ளை பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப இருந்து எல்லாரும் மது அருந்தி கொண்டு எல்லாரும் மப்புல இருக்கிறாங்க. சிலர் குடிக்கிறதுக்காக திரும்ப ஊத்தி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல வரும்போது அப்போ கேட்கிறாரு, அலா இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், ஒருத்தர் அறிவிக்கிறார், அறிந்து கொள்ளுங்கள், மதுவை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உஹ்ருஜ், அறிவிப்பாளர் சொல்லிவிட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, நீங்க உடனே வெளியே போங்க. ஃபஅஹ்ரிகா, உடனே இந்த மதுகளை கொற்றி விடுங்கள். பெரிய பீப்பாய் கணக்கில் குடிச்சாங்க. ஒரு போத்தல் குடிச்சு உள்றவங்க அந்த காலத்தில். சஹாபாக்கள் எப்படி குடிச்சாங்க? பீப்பாய் கணக்கில் வச்சு குடிச்சவங்க. நீங்க இந்த மதுவை கொண்டு போயிட்டு கொட்டி விடுங்கள். ஃபஹரஜ்து ஃபஹரக்துஹா, நான் வெளியே போய் அதை கொட்டி விட்டேன். ஃபி சிகக்கில் மதீனா, மதீனா தெருக்களில் கொட்டி விட்டேன் சொல்லிட்டு அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, மதீனா தெருக்கள் எல்லாமே மதுவால் அப்படியே ஆறு ஓடின மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கைக்கு எடுத்த மதுவை குடிக்காம கொட்டுறாங்க, குடிச்சிருக்கிறாங்க. சிலர் கேட்குறாங்க, எதுக்கு உறுதிப்படுத்திக்கோங்க, சிலர் மப்புல இருக்கிறதுனால எதுக்கு திருப்பூருக்கு உறுதிப்படுத்திக்கோங்க,
அப்படின்றாங்க. உறுதிப்படுத்தியாச்சுங்க, தடை தான், அப்போ கொட்டுங்க. என்ன செய்ய, இப்போ குடிச்சாச்சே. சிலவங்க குடிச்சவங்க நினைச்சாங்க கது குத்தில கவுமுன் வஹியஃபி புத்தூனிஹிம், யார் குடிச்சிருந்தாங்களோ அவங்க பயந்துட்டாங்க. அடடா நாங்கள் குடிச்சிட்டோமே, நாங்கள் இனி நாசமடைய போகிறோம், தடுக்கப்பட்டதை செஞ்சிட்டோம். இவ்வளோக்கும் கட்டளை வரலை, கட்டளை வர முன்னாடி தான் குடிக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஃபீலிங் என்ன வருது, நாங்கள் நாசமாகிடுவோமோ, குடிச்சிட்டோமே, வயிற்றில் இருக்குது என்று சிலர் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஆகுது. அப்போ எப்படி வந்து நபித்தோழர்கள் வந்து ஒரு தடை என்று வரும்போது எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் தடுக்கப்படுது, சூதாட்டம் தடுக்கப்படுது. சூதாட்டத்தில் வந்து நம்ம ஆக்கள் கவனமாக இருக்கிறாங்க. நம்ம சமுதாயம் எப்படி இப்போ சூதாட்டம் வருது, நேரடியாக கார்டு விளையாட மாட்டாங்க. இப்போ சூதாட்டம் எப்படி என்ன, டூர்னமெண்ட் அடிப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் இதே டூர்னமெண்ட் அடிக்கிறது, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லி ஒரு அமௌண்ட் எடுப்பான். 10 டீம் வந்து விளையாடும். ஜெயிக்கிற டீமுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸில் கிடைக்கக்கூடிய அந்த காசை வச்சு, ஸ்பான்சர்ஸால் கிடைக்கக்கூடிய காசை வச்சு கப்பும் காசும் பரிசாக கொடுக்குறான். இது சூதாட்டமா இல்லையா? நீங்கள் டூர்னமெண்ட் அடிக்கிறது சரியா? எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் கிரிக்கெட் டூர்னமெண்ட் விளையாடுறாங்க? எத்தனை விளையாட்டுகள் இந்த டூர்னமெண்ட் என்ற பேரில் நடக்குது. டூர்னமெண்ட் இப்படி வைக்கலாம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான். ஸ்பான்சர் பிடிக்கிறது, கப்புக்கு கிரவுண்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பான்சரை பிடிக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த டீம் விளையாடுறவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஜெயிக்கிறவனுக்கு ஒரு பரிசை கொடுப்போம். ஸ்பான்சர் டீமை வந்து நாங்கள் வச்சு, அந்த ஸ்பான்சரை வச்சு நாங்கள் கிரிக்கெட் டூர்னமெண்ட்டை ஏற்பாடு செய்யும் போது செலவுகள் போக மீதமாகும் ஒரு தொகை, அதை வந்து அந்த ஸ்பான்சருக்கு சொல்லி அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வேலையை செய்கிறவனுக்கு ஒரு லாபம் இருக்கணுமா இல்லையா? அப்படி செய்யலாம். இதை தவிர வர்றவங்கக்கிட்ட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்து கிரவுண்ட் ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று சொல்லி அது இதென்று சொல்லி பொய்யாக, எப்படி சூதாட்டத்தில் ஒரு தொகையை போட்டு விளையாடி தோல்வி அடைஞ்சோன்னு நாங்கள் ஒதுங்கணுமோ, வெத்துறவனுக்கு அந்த காசெல்லாம் போகுமோ, அதே நிலைமை இந்த டூர்னமெண்ட்டில் நடக்குது. தவிர்த்து கொள்கிறார்களா? இல்லை. வங்கி கணக்கில் ஏதாவது போனஸ் ஏதாவது கொடுப்பான், ஏதாவது. அதுவும் சூதாட்டத்தில் ஒரு வகை தான். டயலாக்ல நீங்கள் இதை வென்று விட்டீர்கள், வந்து பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் எங்க போட்டிக்கு போனேன் வெல்றதுக்கு? நான் ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறதுனால என்னுடைய காசை அவன் பயன்படுத்தி அதை வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸாக அவன் ஆக்கி கொண்டு அதில் வந்து அவன் வந்து ஒரு ட்ராவை இழுத்து எனக்கு பரிசு கொடுக்குறான். இதுலேருந்து விலகி கொள்ளல மக்கள். இந்த மாதிரி சூதாட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள். வட்டியில் இருக்கிறார்கள், சூதாட்டத்தில் இருக்கிற மாதிரி மதுவில் இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. பார்த்தால ரவுடி கோஷ்டிகள் இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குது. எப்போ இதெல்லாம் இல்லாமகும் விலக மாட்டார்களா? உமர் ரலியல்லாஹு பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்படுற நேரம் எல்லாம், அருளப்படுவதற்கு முன்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மது சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு அவருடைய ஒரு பங்களிப்பு இருக்கும். அவர் என்ன செய்வாருண்டா, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் நீங்கள் தொழுகையில் குர்ஆனை விட்டு இந்த ஆரம்பத்தில் இந்த மது அருந்துறதுல நன்மை மிகுது தீமை மிகுதுன்னு குர்ஆன் வசனம் வந்துச்சு. நன்மை மிகுது தீமையும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து இதை விரும்பலை, எப்படியாவது போதையை ஒழிச்சு கட்டணுமென்றே யோசிக்கிறாங்க. அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கண்டா, அல்லாஹும்ம பையில்லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, அல்லாவே எங்களுக்கு இந்த போதை விஷயத்திலே இன்னும் மிகப்பெரிய தெளிவுகளை நீ வழங்குவாயாக அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் வந்து இந்த மதுல நன்மை மிகுது தீமை மிகுது, தீமை வந்து அதிகமாக இருக்குது, நன்மை கொஞ்சமாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து மதுவோட எச்சரிக்கை மட்டும்தான், தடை வரலை. இது வந்தோடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வே இதை தெளிவுபடுத்து. திரும்ப ரெண்டாவதா சூரா நிசால ஒரு வசனம் இறங்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்க. ரெண்டாவது கட்டம். அந்த வசனம் வந்த உடனே திரும்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த மது விஷயத்திலே தந்துவிடு. அது என்ன, தொழுகையில மட்டுமே குடிக்காம இருக்கிறதா இருந்தா அது 5 தடவை தொழுகை வரும். அப்ப பல நேரம் பல மணித்தியாலங்கள் குடிக்காம இருந்தால் தான் தொழுகையில போதை இல்லாம இருக்கலாம். எனவே ஒரு பாதி அளவாவது ஒரு நாள்ல தடுத்து வைக்கிறதுக்காக அல்ல ரெண்டாவது கட்டத்தை போடுறான். இரவு நேரங்களில் குடிப்பாங்க, பகல் நேரங்கள் 5 நேரம் தொழுகை வரும். தொழுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1 மணித்தியாலத்துக்கு முன்னாடியாவது மது அருந்தாம இருந்தா தான் தொழுகையில வந்து போதை இல்லாம இருக்கலாம். அப்ப 5 நேரம் தொழும்போது கொஞ்சம் ஒரு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கெப்ப வச்சு குடிக்கிறதுல
அது நல்லா இருக்காது, விட்டு விட்டு போதையாகிறது நல்லா இருக்காதுண்டு இரவு நேரங்களில் மட்டும் மருந்துறவங்கள மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்குறான். அப்போ இவர் சொல்றாரு, இல்லை இது போதாது, இன்னும் அல்லாஹ் தெளிவுபடுத்தட்டும் அப்படின்றான். பிறகு என்ன செய்யறான் அல்லாஹ், அந்த வசனம் ஏற்கனவே ஓதின வசனம், சைத்தானுடைய செயல் ஃபால் அந்தும் முன்தஹூன், நீங்கள் இதை விட்டு விலக மாட்டீர்களாண்டு அல்லாஹ் முழுசாவே விலக மாட்டீர்களான்னு கேட்கிறான். கேட்ட உடனே அப்பத்தான் உமர் ரலியல்லாஹு கிளியர் ஆகுது. என்ன கிளியர்? உடனே சொல்றாரு, இன்தஹைனா இன்தஹைனா, நாங்கள் விலகிவிட்டோம், நாங்கள் அதை விட்டும் விலகிவிட்டோம் அப்படின்ற. அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாரு? முழுசாவே போதை இல்லாம ஆகிரணும். எவ்வளவு குர்ஆன்ல ஆர்வமா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சிகரெட் ஆரம்பத்தில் ஹலாலா இருந்துச்சு. ஆரம்பத்தில் எப்ப சிகரெட் வந்த புதுசுல எல்லாம் குடிச்சாங்க, ஆலிம் சாக்களும் குடிச்சாங்க, ஹராம் என்று பத்துவா கொடுக்கல. அது ஒரு 90 இந்த மாதிரி ஆண்டுகளில் போலதான் சிகரெட் ஹராம் என்ற மாதிரி பத்துவா வருது. ஏன்னா அது ஆரம்பத்தில் அந்த பொருள் பற்றி ஆய்வு இல்லாம ஆலிம் சாக்களே குடிச்சாங்க. எனக்கு தெரிய எங்களுக்கு ஓதி தந்த மக்தப் மதரசால் இருக்கக்கூடிய மௌலைமார்கள் எல்லாம் பள்ளிக்குள்ளே இருந்து குடிப்பாங்க சிகரெட், எங்களோட வீடு பகுதிகளில். அப்ப இந்த மாதிரி நிலை இருந்துச்சு. ஹராம் என்ற தெளிவில்லை. ஹராம் என்று ஆக்கின பிறகு நிறைய பேருக்கு விலகிறதுக்கு கஷ்டமாகிக்குது. விலக முடியாது, நாளைக்கு நிறுத்துவோம், நாளன்னைக்கு நிறுத்துவோம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு நிறுத்துவோம், நோம்பு பெருநாளைக்கு நிறுத்துவோம், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சிகரெட் நிப்பாட்டுவேன். நிப்பாட்டுறா இப்படி தலைக்கு கீழே நிப்பாட்டுறதா? நிப்பாட்டுறதா குடிக்காம இருக்கணும். டேட் போட்டு நிப்பாட்டுறவன் திருந்த மாட்டான், மூக்குப்பிடி போடுறான். இப்போ மூக்குக்கு போட வேண்டியது நாக்குக்கு கீழே வைக்கிறான். இப்போ மூக்குப்பிடி நாக்கு பிடியாவி, மூக்குக்கு போடுறத உதட்டுக்கு கீழே நாக்குக்கு கீழே வைக்கிறான். போதை. விலக மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், விலக மாட்டீர்களா? விலக மாட்டேன்றாங்க, இன்னும் அடிக்கிறான். அப்படியா? போதை இல்லாததே போதை ஆக்குவோம் என்றான். என்னது? குளோரெக்ஸ் டி பானி எடுத்து குடிக்கிறான். அந்த பானியை குடிச்சு இப்போ போதை. இப்போ நாங்கள் மூக்குப்பிடி போடவும் இல்லை, நாக்குப்பிடி போடவும் இல்லை, சிகரெட்டை குடிக்கவும் இல்லை, கஞ்சாவை அடிக்கவும் இல்லை, ஹேஷ் அடிக்கவும் இல்லை, அதை குடிக்கவும் இல்லை, இதை குடிக்கவும் இல்லை. இப்போ என்ன குடிக்கிறோம்? நாங்கள் சுகாதாரத்துக்கு குளோரெக்ஸ் டி பானியை தான் அருந்துகிறோம் என்று அதை பாட்டில் கணக்கில் குடிக்கிறான். பிள்ளைகளுக்கு சோமிலண்டு ஃபார்மஸியில் போயிட்டு தேவைன்னு கேட்டாலும் தாரான் இல்லை. இப்போ போச்சு ஏன்டா, அது ஓவராக குடித்தா போதே ஆகுது. புதுசாக போதையை கண்டுபிடிக்கிறான். இருக்கிறத விட்டு விலகிறதுக்கு நபி தோழர்கள் வழி பார்க்குறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. இனி இல்லையா, இனி இல்லையா, இந்த குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத ஏற்கனவே தயாரிச்சிட்டோமே, அதை குடிச்சிட்டு அதுக்கு புறவுல இருந்து இன்ஷா அல்லாஹ் குடிக்காம இருப்போமே. கொட்டுங்க ஓடர். எப்படி அபூ தல்ஹா என்ன சொல்றாரு? அனுமதியாக இருந்த நேரத்தில் வீட்டில் இருந்து பாட்டி கொடுத்தாரு, எல்லாரும் வந்து குடிங்காண்டு. தடுக்கப்படுதா? இருக்கிறத சப்ளைய முடிச்சாவது, அதுக்கு பிறகு இருந்து திருந்துற ரெண்டாவது சொல்லல. உடனே திருத்தம், உடனே திருத்தம், அடுத்த நிமிஷத்துல திருத்தம். பராமரிக்கிற அந்த கோப்பைகளை கையில எடுத்தவர் குடிக்கல. மப்பானவங்க மப்பு தெளிவடையும் இல்லை. அப்படியா? தெளிவுபடுத்திக்கோங்க, உறுதிப்படுத்திக்கோங்கன்றாங்க. பயந்தாங்க, அல்லாஹ் குடிச்சிட்டோமே. இப்ப விடி சஹர் செய்யறான் நிறைய பேர். சஹர் ஃபஜ்ருடைய நேரத்தோட சஹர் முடிஞ்சு 5:30 மணிக்கு எழுமிட்டு விளங்கி விளங்கி திங்கிறான். பார்த்து பார்த்து சாப்பிட்றான். என்னடா சாப்பிட்றீங்க? இல்லை எனக்கு சாப்பிடாட்டி நோம்பு பிடிக்கல. அப்போ பிடிக்காம கலாசி அந்த நோம்ப சட்டத்தை மாற்றுவியா? எல்லாம் தடுத்துட்டானா இல்லையா? குலு வஷ்ரபு ஹத்தா யத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரத்தில் கருப்பு கயிறு, அந்த கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாக தெளியும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். ஃபஜ்ர் நேரம் வரும் வரைக்கும் தான் உண்ணலாம் பருகலாம். காலையில் எழுப்பி சாப்பிட்ற இதுக்கு உலமாக்கள் வத்துவா வேற கொடுக்குறாங்க. ஆமா கூடும், அவன் தூக்கத்தில் வின்ட்டான். அல்லது என்ன சொல்றான்? சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சு தண்ணி குடிச்சிட்டான். சிலவங்களுக்கு மனநோய்க்குது. பாங்க சொல்ற டைமுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அப்படி கொஞ்சம் பேருக்கு மனநோய்க்குது. என்ன பண்றான்? பாங்க சொல்லி கொண்டிக்க போல டப்பில் போயிட்டு கப்பை பிடிக்கிறான். கேட்டா தட்டில் இருப்பதே தட்டிலே ஆகுது. இப்ப நீ போய் டப்பிலையா எடுக்கிறாய்? கட்டளைகளை இதெல்லாம் என்ன காட்டுது? சின்ன சின்ன விஷயம்தான். கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டுற மனசு இல்லைன்னு காட்டுது. கட்டளைகளை பேணி நடக்கிற மனசு இல்லைன்னு காட்டுது. நபி தோழர்கள் அப்படி இல்லை. வசனம் வந்துச்சா உடனடியாக கட்டுப்படக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான
சான்றுகள், நபித்தோழர்கள் எவ்வாறு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.